போதைப்பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். போதைப்பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா விசாரணைக்கு தற்போது ஆஜராகியிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜரானார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி நடிகர் கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் நடிகர் கிருஷ்ணா தற்போது நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி நடிகர் கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் போதைப் பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா விசாரணைக்காக தற்போது ஆஜராகியிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜராகியிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி நடிகர் கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மையில் சம்மன் அனுப்பியிருந்தனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். வழக்கு குறித்த முழு விவரங்கள் என்ன? போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த், அதே போல நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அப்போது போதைப் பொருள் மட்டுமின்றி இவர்களது கிருஷ்ணாவிலிருந்து 40,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே 2 பேரையும் கைது செய்திருந்தனர். இந்த நிலை இந்த போதைப் பொருள் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுப்பிய சம்மனுக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆஜராக முடியவில்லை என வேறொரு நாளில் ஆஜராவதாக நடிகர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருந்தார். நடிகர் கிருஷ்ணா, அதாவது ஸ்ரீகாந்துடன் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா இன்று ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை சற்று முன் அவர் ஆஜராகி இருக்கிறார். கிருஷ்ணா தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் இந்த போதைப் பொருள் தொடர்பாகவும் 40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது, அதாவது இவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டார்களா, வேற ஏதாவது போதைப் பொருள் கும்பல் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடும் கும்பலுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக தற்போது விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணையானது இன்று மாலை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.